என்னப்பா எல்லாம் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ போடுறதுனால நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. நான் இன்றைக்கி நல்லா இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்த சம்பவம் அப்படி. சரிங்களா? அது போக போக என்னன்றதை பார்ப்போம். இதில் தான் சம்பவம் நான் கையில் வச்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா? இதில் தான் எனக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சம்பவம் ஆச்சுன்னா, நானும் ரொம்ப நாளாகவே வந்து டிடபிள்யூஎஸ் வாங்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒன் ப்ளஸ் பட்ஸ் வந்து நான் வச்சுட்டு இருந்தேன். ஒன் ப்ளஸ் புல்லட்ஸ் வந்து நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு 2-3 இயர்ஸாக அதுவே ஓடிட்டுருக்கு. Z2 வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் நல்லா தான் இருந்தது. சரி, நம்ம ஒரு சேஞ்சுக்காக வந்து டிடபிள்யூஎஸில் வந்து இந்த மாடல் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி இன்றைக்கி இதை நான் வாங்கினேன். அதுவும் எதில் வாங்கினேன்னா, அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் வாங்கலை. நான் ஜெப்டோவில் வாங்கினேன். சரிங்களா? ஏன்னா ஜெப்டோவில் தானே வந்து நம்ம ஆத்திர அவசரத்துக்கு 10 நிமிஷத்தில் 1/4 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். அதனால் வந்து அவங்ககிட்ட ஆர்டர் போட்டேன். இந்த மாடல் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் என்ன ரேட்டு போட்டிருக்கோ அதே ரேட்டு தான் இதுலேயும் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம எதுக்கு 2 டேஸ் வெயிட் பண்ணி வாங்கினேன், இப்போயே வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு நானும் போட்டுட்டேன். அவனும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். வாங்கும்போதே நான் கையில் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா? நல்லா தெரியுதா? இந்த பேக்கை நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி வாங்குகிறேன். பாருங்கள் எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அவன் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. இதை வந்து ரொம்ப நாளாக இவன் இதை ஒரு இந்த பொருளை ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ ஒரே இடத்துல தூக்கி போட்டு வச்சுருந்தா எந்த அளவுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குமோ அந்த அளவுக்கு இவன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஏன்னா இது டெலிவரி பண்ணும்போதாச்சும் அது கொஞ்சம் ஏதோ ஒரு துணி எடுத்து தொடச்சிட்டு கொடுப்போம்லாம் கிடையாது. அப்படியே தூக்கி கொடுத்துட்டு இதை ஒரு காட்டன் பாக்ஸ்லேயும் போட்டு கொடுக்கல. அவன் பாட்டுன்னு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டே இருந்துட்டான். பட் இது சீல் எதுவும் ஓப்பன்லாம் ஆகலை. இந்த சீல் வந்து நான் ஓப்பன் பண்ணது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. சப்போஸ் ப்ராடக்ட்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணேன் இந்த சீல்லாம். பட் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக ஒரே இடத்துல வந்து வச்சிட்ருக்காங்க. அதனால தான் வந்து இந்த சந்திலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் பார்க்கும்போது வந்து எவனுமே வாங்கவே மாட்டான். சப்போஸ் இதை ரிட்டர்ன் பண்ணணுன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன் நான். பட் சீல் பிரிக்கலையே. சரி ஓகே, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னைக்கு எனக்கு இதை பார்த்த உடனே வீடியோ போடணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டே வந்து சுத்தமாக போயிடுச்சு. சரி, அப்படியே பொறுமையாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இந்த பிராண்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நல்லாவே தெரியும், போட் தான். போட் நிர்வாணா ION. ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெசிவான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கிடையாது. 120 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் இருக்குது. தென் அதே போல் வந்து 60 ms லோ லேட்டன்சி மோட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே, அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் இது வாங்கின ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1599க்கு நான் வாங்கினேன் நான். மேபி ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான் இது மூணுத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒன்றுத்தில் வந்து ஒரு 50 ருபீஸோ 100 ருபீஸோ கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட்டு எதுக்கு நம்ம அதுவும் ஃபாஸ்ட்டு நம்மளுக்கு அமேசான்லேயும் வந்து ஃபாஸ்ட்டாக வரணும், ஃப்ளிப்கார்ட்லேயும் ஃபாஸ்ட்டாக வரணுன்னாக்கா அதுக்கு தனியாக வேறு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதுலேயே வாங்கிட்டேன். 100 ரூபா அதிகமாக போனாலும் பரவாயில்ல, இன்றைக்கே நம்ம வாங்கி வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான். இது வந்து வீடியோ பண்ணணுன்றதுக்காக வாங்கலை, என்னுடைய பர்சனல் யூசேஜுக்காகவும் தான் நான் இது வாங்கியிருக்கேன் நான். ஏன்னா அந்த வந்து இன்னொன்று ஒன் ப்ளஸ் புல்லட்ஸ் வந்து நான் வந்து கழுத்துலேயே மாட்டிட்டு தெரிய முடியாது. ஆஃபீஸ்க்கெல்லாம் அடிக்கடி போகும்போது வந்து அது வந்து கழுத்தில் அறுக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த ஃபீலிங்கே வந்து இப்போது எனக்கு தேவையே இல்லை. ரொம்ப வந்து அது இருந்தாலே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணிட்டேன் நான். என்னடா இவன் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கான், பாம்பையே வெளியே விட மாட்டேன்றான் அப்படின்ற கதையாக இருக்குல்ல. இதை ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ட்ரூ வயர்லெஸ் ஏர்பாட்ஸ். நல்லா இருக்குல்ல கலர். பட் நான் ஒயிட் தான் எனக்கு வேணும்னு தான் சூஸ் பண்ணி தான் நான் இதை வாங்கினது நான். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலர். பட் உள்ளே இந்த இது பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி ஒரு 2 ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமும் நல்லா தான் இருந்துச்சு. அது அந்த பேஸ் பீட் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்தது. மேபி எனக்கு தெரிஞ்சு இதில் 13 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிரைவர்ஸ் என்ன டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது சரியாக சொல்லலை இதில். பட் இந்த ஸ்டீல் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி தான் இருக்குது. இது வாங்கினதுக்கான ரீசனே ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வாங்கினேன் இது. தென் அதுக்கப்புறம் இதில் டச் சென்சிட்டிவிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க.
ஒரே டச் சென்சிட்டிவில் வால்யூம் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்ட்ஸோட அந்த இயர் நாப்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 பேர் வந்து ஸ்பேராக கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஓரமாக வச்சுருவோம். தென் அதுக்கப்புறம் வந்து டைப் சி கேபிள். அவ்வளோதான். இதில் டைப் சி கேபிள் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் இந்த டப்பாவில் இருக்கிறது. தென் அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டும் தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளாஷ்னாக்கா சும்மா அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வரும்ல, அதுதான் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் சொல்கிறது. அது கூட ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டு கூட வந்து அந்த ஸ்வெட்டு வந்து இயர்பட்ஸ் உள்ளே போயிட்டாக்கா என்ன ஆகும் அப்படின்லாம் கிடையாது. இது சும்மா அது வெளியே மேலோட்டமாக பட்டுச்சுனாக்கா ஓகே. ஏன்னா இது சால்ட் வாட்டரில் ஸ்வெட்டு. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் ஓகே. பட் இது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஜெப்டோ டெலிவரி தான் வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அது வாங்கின உடனே வந்து ரிட்டர்ன் பாலிசி இருந்தது. ஆனால் இப்போ போட முடியாதான், 11ஆம் தேதிக்கு மேலே தான் போடணும். நான் இன்னும் செக் பண்ணுறேன். மிஷினில் ஏதாச்சும் கோளாறு இருக்குது, ஏர்பட்ஸில் ஏதாச்சும் கோளாறு இருக்குனாக்கா இது கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். திருப்பி இதுக்குன்னு மறுபடியும் நம்ம அலையிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. ஓகேங்களா, மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா பாய்.